ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திராட்சை செடியில் திராட்சை பழுத்து கிடக்குது. அணிலெலாம் சாப்பிட்டு போயாச்சு. இனி அதை நான் பறிக்க போகிறேன். ஐயோ, இந்த செடியெல்லாம் வேஸ்ட்டாலாம் நிற்கிது. பிறண்ட இடையில வருது. இதுதான் குட்டி செடி தான். தான் கம்பு இவ்வளோதான். இவ்வளோதான் குட்டி செடி தான். இதோட இது இவ்வளோ தான் உள்ளே போகுது. இவ்வளோ தான் முடிஞ்சா. இது வெறும் பிச்சியில் அப்படியே படர்ந்து கிடக்குது. சின்னதாக தான் படர்ந்துடும். ரொம்பலாம் உள்ளெல்லாம் போல். இவ்வளோ தான் லாஸ்ட்டாக. தெரியுதா இதுதான் கிரேப்ஸ். தெரியுதா? திராட்சை பழம். என்ன பார்த்தலா? அன்னையில் அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. இந்த பழத்தை சாப்பிட தான் வந்துட்டு அப்படியே என்ன பார்த்தோன்னா உள்ளே ஓடி வந்துட்டு வீட்டுக்குள்ளே. இப்போது இதை வெட்டுறோம். எல்லாரும் சாப்பிட்டாச்சு. இருந்தாலும் நம்மளும் டேஸ்ட் பார்க்கணும்ல, நட்டு வளர்த்ததுனால. ஸோ வெட்டுறேன். இந்த குட்டி செடி, உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த குட்டி செடியில் எப்படி திராட்சை பழம் வந்துச்சுன்னு டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு டிப்ஸ் சொல்கிறேன். டிப்ஸு உண்மை ஒரு டிப்ஸ் உண்டு. அது பண்ணால் குட்டி செடியிலேயும் திராட்சை பழம் காய்க்கும். சிலவங்களுக்கு செடி நிற்கிது காய்க்கலை அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய படர்ந்து போகுது ஆனால் காய்க்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க, சரி நான் ஒரு குட்டி நிற்கிது அணிலுக்கு விட்டுருக்கேன். என்ன அணில், நீ சாப்பிட்டுக்கோ. இது இருந்தாலும் ரொம்ப இல்லை. இந்த குட்டி செடிக்கு இது ஓகே தான். அதுதானே சரி, குட்டி செடி தானே. இது ஒன்று தான். பெரிய கொப்புன்னா இதை தான் சொல்லலாம். நான் அதுக்கெல்லாம் கட்டி வச்சுருக்கேன். வேற ஒன்றும் பெருசான செடி இல்லை. நிறைய செடி நட்டுருந்தேன், எல்லாம் போயிட்டு. திரும்ப அதுலேருந்து கொஞ்சோண்டு பதிய வச்சு இன்னும் ஒன்று செடி நட்டுருக்கேன். பிச்சு இதுதான் இந்த செடி பாட்டு கொடுத்துட்டு இருக்கு. வேறு ஒன்றும் இல்லை. வேறு ஒன்றும் இல்லை. பறிச்சாச்சு. நீ வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்றேன். எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. யாரெல்லாம் தின்னாலோ. குட்டி குட்டி உள்ள இருக்குல்ல. சரி, நீ வாஷ் பண்ணிட்டு வருவோமா? வாஷ் பண்ணியாச்சு. ஒரு மாதிரி இருக்கு இன்னைக்கு மார்னிங்லேருந்து. ஓகே, சாப்பிடுவோமா? ஓகே, எடுத்தாச்சு. நல்லா இருக்கு. ஒரு சின்ன இதில் விதையா 4 விதை இருக்கு. ஓகே, டன். சூப்பராக இருக்குண்ணா. ஆனால் என்ன பழம் தான் சின்னதாக ஆகிப்போச்சு. சின்ன செடிலாம் அதுக்கு சின்ன செடி இருக்கனால பழம் சின்னது. கொஞ்சம் வளர்ந்தா கொஞ்சம் பழம் கொஞ்சம் பெருசாக இருக்குமா இருக்கும்.